ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கனெக்ட் வித் கார்த்திக் சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கர்நாடகா மாநிலத்துல ஒரு பையன் எக்ஸிபிஷன்ல போயிட்டு லிக்விட் நைட்ரஜன் கலந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுருக்கான். சாப்பிட்ட உடனேயே அவங்க அம்மா அப்பாட்ட மூச்சு விட முடியல, வயிறு வலிக்குன்னு துடிச்சு அந்த இடத்துல சுருண்டு விழுந்துட்டான். அவனை பத்தின நியூஸ் பயங்கரமா வாட்ஸ்அப் சோஷியல் நெட்வொர்க்ல பயங்கரமா பரவிட்டு இருக்கு. அந்த பையன் அதை சாப்பிட்டனால இறந்தே போயிட்டான் அப்படின்னு. ஆக்சுவலா அது உண்மை கிடையாதுங்க. அந்த பையன் அதை சாப்பிட்ட உடனே பயங்கரமா அஃபெக்ட் ஆயிட்டான். அது உண்மைதான். உடனடியா அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை நல்லபடியா காப்பாத்திட்டாங்க. ஸோ இந்த நம்ம செய்தியை நம்ப வேண்டாம். ஏன்னா அவன் செத்துட்டான்னு சொன்னதை நம்ப வேண்டாம். பட் ஆனா இந்த லிக்விட் நைட்ரஜன் கலந்த உணவால என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ தட் நீங்களும் உங்க குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா இல்ல உங்க தெரிஞ்சவங்களுக்கும் அவேர்னஸ் உண்டாக்குங்க. இந்த லிக்விட் நைட்ரஜன் பிஸ்கெட்டோ இல்ல லிக்விட் நைட்ரஜன் கலந்த உணவோ ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இது பாக்குறதுக்கு ஃபேன்சியா இருக்குமே தவிர ஆனா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஸோ இதுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. இப்போ இதை சாப்பிட்றது அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த லிக்விட் நைட்ரஜனால வர பாதிப்பு என்ன, இந்த லிக்விட் நைட்ரஜனா என்ன அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வளிமண்டலம் இருக்குல்ல, நம்ம என்விரான்மெண்ட்ல இதுல பாத்தீங்கன்னா 70% நைட்ரஜன் கேஸ் தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வரும். நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உள்ள இருக்கிற காத்துல நைட்ரஜனும் போகும். ஆனா நம்ம லங்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, நுரையீரல் பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கும். இந்த நைட்ரஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் வெளியே தள்ளிடும். ஸோ அப்படி வளிமண்டலத்திலே பாத்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கும். நைட்ரஜன் நிரம்பிதான் இருக்கு. இந்த நைட்ரஜனுக்கு பாத்தீங்கன்னா கலரும் கிடையாது, ஸ்மெல்லும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த வளிமண்டலத்துல இருக்கிற இந்த இயற்கையா அந்த காத்தோட காத்தா கலந்துருக்கிற இந்த நைட்ரஜன் ஏர் ஃபார்ம்ல இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆனா நீங்க அதை லிக்விடா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா -197 கிட்ட நீங்க அதை கொண்டு போய் வச்சாதான் பாத்தீங்கன்னா அது உரைய வச்சா மட்டும்தான் அது லிக்விடா மாறும். இப்போ நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசரை திறந்து நீங்க கையை வச்சீங்கன்னா எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. அதோட மேக்சிமம் டெம்பரேச்சர் -18°C, அதாவது -18°. அப்போ அதுவே கை உரையிற அளவுக்கு நம்ம ஃப்ரீசர்ல கை வச்சா ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் வச்சாலே பயங்கரமா இதாயிடும். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, -197°ல பாத்தீங்கன்னா அதை உரைய வைக்கும் போது அது எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும். அது அந்த லிக்விடா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு உறைஞ்ச தன்மைகள் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அவ்வளவு கோல்டு சிச்சுவேஷன்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க அந்த லிக்விட நார்மல், அதாவது அதை அடைச்சு வச்சு நீங்க ஃப்ரீஸ் மோட்ல வச்சிருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது லிக்விட் நார்மல் என்விரான்மெண்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீசர்ல இருந்து இல்ல ஒரு பிளாஸ்க்ல இருந்து அது ஃபுல்லா சில்லுன்னு -198°ல அதை நீங்க வெளியே ஊத்தும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த நம்ம நார்மல் என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும்போது, ஏர் அட்மாஸ்பியருக்கு வரும்போது அது இமீடியட்டா காத்தா கன்வெர்ட் ஆக தான் ட்ரை பண்ணும். அப்போ அந்த லிக்விட் காத்தா கன்வெர்ட் ஆகும்போது தான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா அந்த புகையா வருது பாத்தீங்கன்னா, அந்த வேப்பரா மாதிரி புகையா வருது. அதுதான் பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஃபேன்சியா இருக்கும். ஸோ அதை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த கேண்டீஸ்ன்னு சொல்றாங்க, சாக்லேட், பிஸ்கெட் இதுல எல்லாம் ஊத்தும் போது அது புகையா வருது, பார்க்க அட்ராக்டிவா ஃபேன்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுட்ல கலந்தாங்க. அது கலக்கும் போது அது ஃபேன்சிக்காக மட்டும்தான், அதனால ஒரு நல்லதும் கிடையாது. அது ஏன் புகையா மாறுது அப்படின்னா, அது எவாபரேட் ஆகுது. அந்த லிக்விட் தன்னைத்தானே காத்துக்கு இயல்பு நிலைக்கு தன்னை மாத்திக்கும் போது பாத்தீங்கன்னா எவாபரேட் ஆகுது. அப்படி எவாபரேட் ஆகும்போது அது காத்து அந்த புகையா மாறும் போது தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்மோக் வெளியே வருது. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த லிக்விடா கன்வெர்ட் பண்ணி அதை நார்மல் டெம்பரேச்சருக்கு அவங்க வெளியே ஊத்தும் போது அப்படியே புகையா வருது. ஒரு சாக்லேட்லயோ இல்ல வேற எதுலயோ ஊத்தும் போது பாத்தீங்கன்னா புகையா மாறுது. இந்த நைட்ரஜன் கேஸ் எதுல எல்லாம் பயன்படுத்துறாங்க? வெறும் ஃபுட்ல மட்டும் தானா? ஃபுட்ல மட்டும் இல்லைங்க, நிறைய ரிசர்ச் சென்டர்ல யூஸ் பண்றாங்க. அப்புறம் சாப்பாடை உரைய வைக்கிறதுக்கு, ஃப்ரீஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அந்த நைட்ரஜன் யூஸ் பண்றாங்க. ஈவன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த லேசு, குர்குரே பாக்கெட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல அடைச்சு வைக்கிற காத்தே இந்த நைட்ரஜன் தான். எதுக்காக அந்த நைட்ரஜன் அடக்கி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிஸ்கெட், அந்த சிப்ஸ் இதெல்லாம் நமத்து போகாம இருக்கிறதுக்காக அதை அடைச்சு வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது காத்து ஃபார்ம்ல, ஏர் ஃபார்ம்ல இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதை லிக்விடா தன்னோட இயல்பு நிலையை மாத்தி அதை உரைய வச்சு லிக்விடா மாத்தி திரும்ப அதை நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வரும்போது அது பயங்கரமா எவாபரேட் ஆகி அவ்வளவு கேஸ் ஃபார்ம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு டிராப்லயே பாத்தீங்கன்னா அவ்வளவு புகை வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம அந்த பையன் விஷயத்துக்கு வருவோம். அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, அட்ட டயத்துல ஒரு 4-5 பிஸ்கெட்டை வாயில போட்டனால அது ஃபுல்லா எவாபரேட் ஆகாம, காத்தாகாம லிக்விட் ஃபார்ம்ல அவன் உடம்புக்குள்ள போயிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு டிராப்புக்கு அவ்வளவு புகை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் அந்த லிக்விட் இதுலயே அரைவரையா அது தின்னனால அவனோட லங்ஸ், வயிறுக்குள்ள எல்லாம் போய் அங்க போய் அது எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அது புஷ்ன்னு அந்த காத்தா வருது பாத்தீங்களா, ஏரா ஃபார்ம் ஆகி அந்த
உள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அது அந்த ஸ்மோக் அப்படியே அந்த வெளியே வருது பாத்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா நம்ம உள்ள இருக்கிற பாடி பார்ட்ஸை வந்து அது கம்ப்ளீட்டா உரைய வச்சிரும். நம்ம உடம்புல இருக்கிற செல்லு, உடல் உறுப்புகள், லங்ஸ் இது எல்லாத்தையுமே உரைய வச்சுச்சுன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷனே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாடியோட ஃபங்க்ஷனே அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த உறுப்புகள் கெட்டு போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. வெறும் வந்து பாத்தீங்கன்னா அந்த உரைய வைக்கிறதுனால என்னப்பா பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தம் உறைஞ்சிச்சுனாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க பிரச்சனை தான். ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் தான் அவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டா உரைய ஆரம்பிக்கும். எந்த ஃபங்க்ஷன்லாம் இருந்தா அவன் உயிரோட இருக்கும் போதே அவனோட பாடி பார்ட்ஸ் வந்து உரைய வைக்கிறதுக்கு இந்த நைட்ரஜன் வந்து லிக்விட் நைட்ரஜன் உள்ள போட்டோம்னா அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு டேஞ்சர்னு. அதை ஃபுல்லா எவாபரேட் ஆயிட்டா அது ஹேண்டில் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்குங்க. அதுபடி ப்ராப்பரா அவங்க கைட்லைன் படி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாருமே அப்படி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சும்மா சின்ன சின்ன கடை இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரைகுறையா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஸோ அந்த ரிஸ்க்கை யாருமே எடுக்காதீங்க. இதுதான் அந்த பையனுக்கு நடந்தது. ஆனா நல்லபடியா அந்த பையனை காப்பாத்திட்டாங்க. அந்த பையன் இறக்கல. அது வந்து ஒரு ஃபால்ஸ் நியூஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியால குர்கான் மாநிலத்து குர்கான் ஒரு பகுதியில நடந்திருக்கு. நியூ டெல்லியிலும் ஒருத்தர் அப்படிதான் இந்த நைட்ரஜன் லிக்விட் நைட்ரஜன் கலந்த சாப்பாடை சாப்பிட்டு அவருடைய குடல்ல ஒரு பகுதி அழுகி போயிடுச்சு. ஓட்டையே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு நம்ம தமிழ்நாடு ஃபுட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா, உணவு பாதுகாப்புத்துறை, அவங்க வந்து இமீடியட்டா தமிழ்நாடு ஃபுல்லா இந்த லிக்விட் நைட்ரஜன் கலந்த உணவை தடை பண்ணிட்டாங்க. ரீசெண்டா கூட மதுரையில லிக்விட் நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற ஒரு கடைக்கு சீல் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உரிமையாளருக்கும் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிக்விட் நைட்ரஜன்ல இவ்வளோ ஆபத்து இருக்கு. அதுக்கு ஸ்மெல்லும் கிடையாது, கலரும் கிடையாது. அதனால அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. ஸோ ஃபுட்டோட இயல்பு தன்மையை அதை மாத்தாம வெறும் புகையை மட்டும் விடுறதுனாலதான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுட்ல கலக்குறாங்க. இந்த ஃபுட்ல கலக்கிற பழக்கம் வந்து ஃபேன்சியா வந்து பாத்தீங்கன்னா பல மேற்குலக நாடுகள்ல வெளிநாடுகள்ல எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அங்கேயுமே பாத்தீங்கன்னா இப்போ பயங்கரமா அவேர்னஸ் அமெரிக்கா அப்புறம் சில நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை பத்தி கேரளால கூட வந்து பாத்தீங்கன்னா 2018 இதுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருந்தாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்நாடகா சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பையனுக்கு நேர்ந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு ஃபுட் டிபார்ட்மெண்ட்டும் இதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணா ரிஸ்க் விளைவிக்கக்கூடியது. ஸோ இந்த ஃபாலோ பண்ணி நீங்க எக்காரணத்தை கொண்டு அந்த லிக்விட் நைட்ரஜன் கலந்த ஃபுட்டை நீங்களோ இல்ல உங்க குழந்தைகளுக்கோ இல்ல உங்க தெரிஞ்சவங்களுக்கோ தயவு செய்து இப்போதைக்கு வாங்கி கொடுக்காதீங்க. இதுக்கு ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா கைட்லைன் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுட் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்க எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது லிக்விட் நைட்ரன்றது உணவு இதிலே வரவே வராது. அது வந்து உணவு சம்பந்தப்பட்ட பொருள்லே வராது. அது வந்து ஒரு ஒரு பொருளை வந்து உறைய வைக்கக்கூடிய, அதாவது வந்து கெட்டு போகாம அதை பாதுகாக்கக்கூடிய உறைய வைக்கக்கூடியக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த லிக்விட் நைட்ரஜன். மற்றபடி அது உணவு வகையில சேர்க்கவே முடியாது. எனவே இதை எல்லாரும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம கனெக்ட் வித் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.